அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய், சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறி கறிகள் சங்கீதம் கொல்லணும், கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொத்தாதுடா. தவறு எடுத்து வரா. பாய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போன என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். என்ன பிரமாதம். ஒரு 1/2 கிலோ போடுங்க. தாயி, முதலா என் காதல நேரடியா அவர்கிட்ட சொல்ல போறேன். என் காதல் நிறைவேற நீதான் அருள் புரியணும். ஏய் சிவகாமி, நீ மனசுல யார நினைச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறியோ அந்த ஆளே கல்யாணம் பண்ணிக்க போற. யாரு? ஆத்தாவா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல பேசினா? கற்பகம். ஆமா, யார நினைச்சு வேண்டிக்கிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆமா, நீ எங்க வந்த? நீ வரத பாத்துட்டு தான் நான் வந்தேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். நான் வரல, நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி காலார நடந்து போகலாமே. எது வரைக்கும்? ஆத்தங்கரை வரைக்குமா? ஆத்தங்கரைக்கா? நான் எதுக்கு அங்க போறேன்? அது என்னமோ கால ரொம்ப கெட்டு கிடக்குன்னு சொன்னேன். ஏய் கற்பகம், நில்லு. எவ்வளவு ஒரு சிறுக்கி எங்க அண்ணனுக்கு காதல் கடிதம் எழுதுறாடி. என்னது? எங்க அண்ணனுக்கும் காதல் இருக்கும் போல இருக்கு. ஆமா, அது எழுதுனது யாரும் தெரியுமா? தெரியலடி, கையெழுத்த பார்த்தா தெரிஞ்சவ மாதிரி இருக்கு. காமாட்சின்னு பேரை போட்டிருக்கா. ஏண்டி, உனக்கு யாருன்னு புரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அண்ணனுக்கே லெட்டர் எழுதுவ? ஏய், நான் எழுதுனது திருட்டுத்தனமா பாத்தியா? பார்த்தேன், அதனாலதான் உன்னை பிடிக்க வந்தேன். என் அண்ணன் காமாட்சி யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது நீதாடு தெரிஞ்சது, அவ்வளவுதான். சும்மா மிரட்டாத. அந்த காமாட்சியும் நானும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா என்னை பத்தி அவருக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நீ என் நாத்தனார் ஆயிடுவ. அண்ணியாரே பார்த்து, நீங்கள் வெற்றி பெற என் வாழ்த்துக்கு. தேங்க்ஸ் டி. ஏண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களை ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாருக்கு சார், இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாங்கிறது. அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல, ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன், கைகால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரி இங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா
என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா? அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப், ஐயா நான் பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. குடு. வாழ்க வாழ்க. என்ன குருவே 2 பேருக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்க எல்லாம் என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாம் குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவு தான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. பாத்தீங்களா, அங்கேயே இருக்குது. ஆஹா. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. என்ன இல்ல, ஒரு கையில மல்லிகை பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம். சார், இங்க வாங்க சார். அடடே, கோழிக்கறியா? இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விசேஷம் இருந்தாதான் கோழிக்கறி சாப்பிடணுமா? நம்மள மாதிரி யாருக்கு தினமும் சாப்பிட முடியுமா? எனக்கு வேலை இல்ல. அப்பா வருமானத்துல கஞ்சிக்கு தவிக்கிறப்ப கோழிக்கறி தேவையா? அண்ணே, அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காரு. அவரு கொடுத்ததுதான் இது. ஏமா, இன்னைக்கு சும்மா கிடைச்சிருச்சு, நாளைக்கும் இதே மாதிரி சும்மா கொடுப்பாங்களா? அதுக்காக கோழியே சாப்பிட கூடாதுங்கறியா? அது இல்லம்மா, நமக்கு கிடைக்காதத நாம நினைக்காம இருக்கிறது நல்லது. ஏழைங்களை செல்வம் தேடி வந்தா கூட வேணான்னு சொல்லணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ற. என்னம்மா சொல்ற? உன்னை தேடி தேடி வந்தவள ஓட ஓட விரட்டினியே, அது சொல்ற. அவளை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. அவ உன் தகுதியை பார்த்தா ஓடி வந்தா, அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கானே. இந்த பாரு, இனிமே அதை பத்தி பேசுன எனக்கு கெட்ட கோவம் வராமா. அண்ணே அண்ணே, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? காலையில 8 மணிக்கு முன்னால நீ எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பெல்லாம் என்னடா, நான் காலையில எந்திரிச்சிடுற, பூஜை எல்லாம் பண்ற, ஒரு கோயில் விடாம சுத்துற. என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் உன்னை வேண்டிட்டு இருக்கேன், அது நிறைவேறணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இரு. அடாடாடாடாடா, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா. உனக்கு என்ன குறைச்சல? ஊர்ல இருக்கிற கோயிலெல்லாம் சுத்தி சாமியே புடிச்சிட்ட, அப்புறம் நான் எதுக்கு? சாமி ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்தவங்க மனசு நிறைஞ்சாதான்ப்பா நடக்கும். என் நிறைஞ்ச மனசோட சொல்றமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன விஷயம்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால நிறைவேறினதுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போ.